அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் மாசுலம் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்து ஒரு பையனோட ஜாதகம், ஆண் ஜாதகம். இவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஜாதகம் பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்துருக்கோம். இது வந்து மறுபடியும் பார்த்துருக்கோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பையன் வந்து +2 எக்ஸாம் எழுதியிருக்காப்புல, எழுதி அதில் வந்து பாஸ் பண்ணல. மேக்ஸில் வந்து ஃபெயில் ஆயிட்டாப்புல. மறுபடியும் வந்து ரீ எக்ஸாம் வந்து கடந்த 15/7/2025 வந்து ரீ எக்ஸாம் எழுதிருந்தாப்புல. அப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுவாரா இல்லையான்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தார். நம்ம வந்து பார்த்துட்டு, இல்லை சார், இந்த முறை மேக்ஸில் வந்து ரீ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண மாட்டாப்புல, சாதகமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவர் என்ன சொன்னார், இல்லை சார், பையன் நல்லா எஃபர்ட் போட்டிருக்கான், நல்லா பாஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அப்படின்னாரு. நம்ம சொன்ன மாதிரியே வந்து ரீ எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. பையன் வந்து மேக்ஸில் வந்து மறுபடியும் பாஸ் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாதகத்தோட ஆய்வு. இதை வந்து நம்ம எப்படி சொன்னோம், ஏஎல்பியில் முறையில் வந்து நம்ம பார்த்து நம்ம எப்படி வந்து துல்லியமாக வந்து பாஸ் பண்ணுறது சிரமம் அப்படின்னு சொன்னோன்றதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பையனுக்கு வயசு வந்து 17 வருஷம் முடிஞ்சு 5 மாதம் 3 நாள் ஆகுது. பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனுசு. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமாக கும்பம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி சனி பகவான் எங்கே இருக்காரு, 1க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று 6ல் இருக்காரு. இப்போ இவர் கேள்வி வந்து +2ல வந்து மேக்ஸில் வந்து ஃபெயில் ஆயிட்டாப்புல, ரீ எக்ஸாம். அந்த ரீ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுவாரான்னு கேட்டார். இவர் நம்மகிட்ட கேட்டது வந்து ஒரு 15ஆம் தேதி எழுதினாப்புல. ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாப்புல வச்சுங்களா, பாஸ் ஆவான். அப்போ தேர்வு பற்றிய கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்ம ஏஎல்பியில் வந்து என்ன பண்ணுவோம், ஜாதகர் வந்து கேள்வி சரியாக கேட்கறான்றது நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுபடி பார்க்கும்போது இவருக்கு வந்து இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு, சதயம் போயிட்டு இருக்கு. நட்சத்திர அதிபதி யார், ராகு பகவான். அவர் எங்க இருக்காரு, கோச்சாரத்துல வந்து ஜென்ம லக்னத்துக்கு வந்து 3ஆம் வீடான கும்பத்துல போயிட்டு இருக்காரு. ஜென்ம லக்னம்ன்றது தனுசு, 3ஆம் வீடுன்றது கும்பம், 3ன்றது தேர்வு போட்டி எக்ஸாம். அப்ப கேள்வி வந்து சரி. ஓகே, இப்போ இந்த 15/7/2025 அப்போ இவருக்கு வந்து கிரக நிலை பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் வந்து கும்பம் போயிட்டு இருக்கு. புதன் வந்து 12ஆம் வீடான மகரத்தில் இருக்காரு. சந்திர பகவான் வந்து 10ஆம் வீடான விருச்சிகத்தில் இருக்காரு. கோச்சாரத்தில் கேது வந்து 7ஆம் வீடான சிம்மத்தில் இருக்காரு. கோச்சார சந்திர பகவானும் ராகு பகவானும் எங்க இருக்காங்க, ஏஎல்பி லக்னமான ஏஎல்பியில் போயிட்டு இருக்காங்க கோச்சாரத்தில். இது நிலை அந்த 15/7/2025 அப்போ, அதை ரீ எக்ஸாம் எழுதுன அன்னைக்கு இருந்த கிரக நிலை. சரி, இப்போ இந்த +2 எக்ஸாம் இதுக்கு தொடர்புடைய சந்திர பகவான், அதாவது நம்ம 2க்கு 3 பார்க்கணும், 4ஆம் பாகம். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுய ஜாதகத்தில் 10ஆம் வீடான விருச்சிகத்தில் இருப்பார். அதாவது தேர்வுன்றது 3ஆம் பாகம். அது தொடர்புடைய சந்திர பகவான் எங்க இருக்காரு, 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருக்காரு. ஏஎல்பிக்கு 10ல் இருக்காரு. இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. என்ன ஆகும், ஒரு குருட்டு நம்பிக்கை. அதாவது இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்பயுமே வந்து டேஞ்சர்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா என்ன சொன்னாரு, பையன் வந்து பயங்கரமா ஆர்டர் கொடுக்கலாம் சார், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான் அப்படின்னாரு இல்லைங்களா. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டே வந்து இந்த பையனுக்கு வந்து பிரச்சனையா முடிஞ்சிடும். அதோட சந்திரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4க்கு 7ஆம் வீடாக வரும். அப்போ என்ன அதுங்க, நண்பர்கள், எதிர்பாலினர், இதனாலே வந்து ஜாதகர் என்ன பண்ணுவார், அந்த இவரோட முயற்சி வந்து விரயமாக்கிப்பார். அதாவது ஃபுல் எஃபர்ட் போட மாட்டார், கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இந்த சந்திரன் இருப்பது பார்த்தீங்கன்னா 2க்கு 9ஆம் வீடாக வரும். அப்போ என்ன ஆகுது, இந்த 2ன்றது படிப்பு இல்லைங்களா. அந்த ஜாதகர் வந்து படிப்புக்கு 9ல் இருக்கிறதுனால, பாக்கியமாக இருக்கிறதுனாலே, அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனாலே இவர் என்ன பண்ணுவார், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார், எக்ஸாம் எழுதுவார். அதனால வந்து பாஸ் ஆகிறது கஷ்டம், பாஸ் ஆக மாட்டார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15/7/2025 அன்னைக்கு நைட்டு 10:21 வரைக்குமே சந்திர பகவான் தான் வந்து ஆட்சி பண்றாரு. எது, இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த லக்ன நேட்டல் டிகிரி பார்த்தீங்கன்னா 20 டிகிரி 17ல் இருக்கும். கோச்சாரத்தில் வந்து சந்திர பகவானோட டிகிரியும் பார்த்தீங்கன்னா 21 டிகிரியில் போயிட்டு இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரே டிகிரி. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரே டிகிரி கிட்டத்தட்ட நியர் அபவுட் ஒரே டிகிரியில் வரும்போது எந்த பாவத்தோட நிகழ்வை பற்றி நம்ம பார்க்குறோமோ அந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக நடந்துரும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ இது கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் வந்திருக்கு. அப்போ இவர் வந்து சரியாக பாஸ் பண்ணல. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கணக்குன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பார்ப்போம், கிரகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இந்த புதன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடான மாரத்தில் இருக்காரு சுய ஜாதகத்தில். இது வந்து 2க்கு 16ஆம் வீடாக வரும். அப்போ என்ன ஆகும், கடமைக்காக படிப்பார், ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க முடியாது. கடமைக்கு படிக்கிறது, அதாவது ஏன் அந்த கடமைக்கு படிக்கிறது அந்த தன்மை வருதுனாக்கா, நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கேன், டே அண்ட் நைட்டு கண்ணு முடிச்சு படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், அது எப்பயுமே டேஞ்சர்ன்றது மறுபடியும் நம்ம பதிவு பண்ணுறோம் அதில். அப்போ என்ன ஆகும், படிப்பு தடைபடும்னே வருது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் நேற்று டிகிரி ஏற்கனவே 20 டிகிரியில் இருக்குது, 20 டிகிரி 17 பாகையில் இருக்குது. கோச்சாரத்து புதனோட டிகிரியும் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி 59 இருக்கு. அப்போ ஒரே டிகிரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே டிகிரியில் ஒரு பாவத்தோட நிகழ்வை பற்றி பார்க்கும்போது இந்த டிகிரி ஒன்றா போச்சுன்னா, சேம் டிகிரியாக போச்சுன்னா அந்த நிகழ்வு கண்டிப்பாக நடந்துரும்னு சொன்னோம். இதுபடியே வந்து இவருக்கு வந்து நடக்கலை, அதாவது எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண மாட்டான்ட்டு தெளிவாக வந்துருச்சு. நம்ம என்ன சொன்னோம், சார் பையனுக்கு வந்து இந்த படிப்பு சாதகமாக இருக்கா சாதகமாக இருக்குது, எக்ஸாம் தேர்வு சாதகமாக இருக்கா சாதகமாக இருக்குது, ஆனால் ஜாதகர் வந்து கவனக்குறைவாக கடமைக்காக படிப்பார், அதனால் வந்து எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர் வந்து இல்லை சார் அப்படின்னாரு. இதில் இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் பார்க்கணுமே, நட்சத்திராதிபதி யார், ராகு பகவான். அவர் எங்கே இருக்காரு, கோச்சாரத்தில் ஏஎல்பியில் இருக்காரு. அங்கேருந்து தன்னோட 7ஆம் பருவ எங்கே பார்க்குறாரு, சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அவர் என்ன பண்ணுறாரு, தடை உண்டாக்குறாரு. அப்போ தடைப்பட்ட கல்வி ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் வந்துருச்சு. இது நம்ம இந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக வந்துடுது. நம்ம சொன்னோம், சரி சார் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ஆனால் சூழ்நிலை வந்து ஜாதகர் வந்து சரியாக பயன்படுத்தலை, நீங்கள் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுபடியே ரிசல்ட் வந்தது. சொன்னபடியே வந்து ஜாதகர் வந்து மேக்ஸில் வந்து திருப்பி ரீஅட்டம்ப்டாக பாஸ் பண்ணல. ஆனாலுமே வந்து இவர் என்ன சொன்னார், பையன் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் இருக்கான்னு சொன்னதுனால திருப்பி பணம் கட்டி அந்த மேக்ஸ் பேப்பரை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இல்லை, கவனக்குறைவில் வந்து சரியாக எழுத மாட்டாங்க. அதுபடியே எல்லா ஸ்டெப்பெல்லாம் போட்டு வந்துடுவார். முடிகிற ஸ்டேஜில் வந்து கவனக்குறைவில் ப்ளஸ் மைனஸ் வரும் பார்த்தீங்களா, ப்ளஸ் போட வேண்டிய இடத்துல மைனஸ் போடுறது, மைனஸ் போட வேண்டிய இடத்துல ப்ளஸ் போடுறது, ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறிச்சுன்னா ஆன்சர் மாறிடும் இல்லைங்களா. அதுபடி தான் எல்லாம் கவனக்குறைவாக ஓவர் கான்ஃபிடென்ட்லேயே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆகிட்டார். ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் வந்து மிக துல்லியமாக வந்து நம்ம விஷயத்த சொல்லிட முடியும். ஏன் நடந்துச்சு, ஏன் நடக்கலை, ஒரு விஷயம் நடக்காமல் போகுதுன்னா அது யார் காரணம் போன்ற எல்லா விஷயங்களும் மிக தெளிவாக துல்லியமாக நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் வந்து சொல்லிட முடியும். ஒரு நிகழ்வு வந்து நெகட்டிவாக நடக்குதுன்னா அதுக்கு வந்து சூழ்நிலை காரணமா, இல்லை வேற யாரும் காரணமா, இல்லை ஜாதகரை காரணமா போன்ற எல்லா விஷயங்களும் மிக துல்லியமாக நம்ம வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் பார்த்து பலன் சொல்லும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறொரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.